கிருஷ்ணகிரி மாவட்டம் மஜித் கொல்லஹள்ளி கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கோரிக்கை விளக்க கூட்டத்தில் யானை, மான் உள்ளிட்ட வன விலங்குகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே உள்ள மஜித் கொல்லஹள்ளி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் 101வது பிறந்தநாள் விழா மற்றும் விவசாய சங்கத்தின் கிராமங்கள் தோறும் கிளை சங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக விவசாய சங்கத்தின் ஆலோசகர் கண்ணையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கிளை சங்க தலைவர் பாலாஜி, துணைத் தலைவர் முனுசாமி, கிளை செயலாளர் கணேஷ்குமார், ஒன்றிய செயலாளர் சண்முகம், ஒன்றிய தலைவர் முனிரத்னம், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சக்திவேல், ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பொறுப்பு செயலாளர் அனுமந்தராசு, மாவட்ட தலைவர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்கவுரையாற்றினர். மேலும் இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் வழங்க சிவில் ஸ்கோர் பார்ப்பதை உடனடியாக கைவிட வேண்டும், மா விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக வழங்க வேண்டிய இயற்கை பேரிடர் இழப்பு தொகை வழங்க வேண்டும், அண்டை மாநிலம் போல் மா விளைச்சல் குறையும் போது டன்னுக்கு 10,000 ரூபாய் வீதம் உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும், யானை மற்றும் மான் போன்ற காட்டு விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும், KRB அணையின் இடதுபுற கால்வாய் மற்றும் வலதுபுற கால்வாய்களை தூர்வாரி சந்தூர் வரையிலான ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சிங்காரப்பேட்டை அருகே உள்ள கடப்பாறை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி விவசாயத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த சுப்பிரமணி ரெட்டி, முனுசாமி, கண்ணப்பன், பாஸ்கர், திம்மராயன், கோவிந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். மைக்ரோடெக்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவன் பூமியிலேயே வளர மாட்டான். இஸ்ரேல் டெக்னாலஜியை வச்சு பூமி இல்லாம அந்த இடத்துலயே வளர்த்து ஒரு தக்காளியை 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கிலோ விற்கக்கூடிய அது ஒரு ஃபாரின் டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஒரு விவசாயம். அதுல சில 50 விவசாயிகளாக கூப்பிட்டு காட்டணும். இது எதுக்கு சொல்றேன்னா, விவசாயத்துறை மேம்படுத்த வேண்டும். அது ஒரு நல்ல மாடர்னைசேஷன், அது மிக பெரிய அளவிற்கு வளர வேண்டும் என்பதில் மிக அக்கறை உள்ளவர் நம்முடைய ராமகவுண்டர். கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் வரணும் சார் வந்தார். அதே மாதிரி அவருடைய கோரிக்கையெல்லாம் என்கிட்ட கொடுத்தார். இன்னைக்கு அந்த கோரிக்கை மாநில அரசாங்கம் யாருக்கு பயந்தாங்களோ யாருக்கு பயப்படியே தெரியல. ஆனா ராமகவுண்டரை போயிடுச்சுன்னா ஓட்டு கிடைக்காத முடிவு பண்ணாங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, கடப்பாறை ஆத்துல தடுப்பானை கட்டி சிங்காரப்பட்ட பகுதிக்கு தண்ணி சேமிச்சு கொடுக்குறோன்ட்டான். இப்ப அவன் ஓட்டுக்காக கேட்கறான்னா எதை கேட்க ரைட், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஓட்டு நம்மளை தேடி வரும்போது நம்ம தான் அவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கணும். போன மாசம் தான் எனக்கு பெட்டிஷன் கொடுத்தாரு, இன்னைக்கு பார்த்தா சக்கரப்பாடி போய் அடிக்கிறாங்க. அவருக்கு ஆளுகின்ற அரசாங்கம், ஆண்ட அரசாங்கமும் தாண்டி மத்தியில் இருக்கிற எங்களுடைய அரசாங்கம் ரொம்ப துணையா இருக்கு. அதுக்காக அவருடைய பாராட்டே ஆகணும். வரும்போது சில செய்திகள்லாம் சொன்னாங்க, ராமகவுண்டர் கிட்ட கொஞ்சம் பிரிச்சுட்டோம் இந்த இயக்கத்தெல்லாம். இந்த பிரிந்தவங்களை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாது. ஒரு மனுஷன் ஒரு BA படிச்சு தன்னுடைய இயக்கத்திற்காக வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யக்கூடிய இது போன்ற தலைவர் பின்னால் நாம் படையாக நிற்க வேண்டும் என்பதுதான் அதுல உள்ள போக விரும்பல. ஆனாலும் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமகவுண்டர் கிட்ட இவ்வளவு செல்வாக்கு இருக்கா, அதை எப்படி குறைக்கிறது, கட் பண்றது எப்படி, உங்களால உருவாக்கு. இது அரசியல் இயக்கம் இல்லை, விவசாய நலனுக்காக விவசாயிகள் நடத்துகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1996 கூப்பினார். ஐக்கிய நாடுகள் சபை நடக்கும் போது 2 விஷயம் பேசினேன். ஒன்று, இந்தியாவில் தொழில் புரட்சி நடத்தப்பட வேண்டும். இனியொன்று, இந்தியாவுடைய அடித்தளமாக இருக்கின்ற முதுகலமாக இருக்கின்ற விவசாய புரட்சி நடத்தி ஆக வேண்டும், விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே நான்
வேண்டாம்னு பேசிட்டேன். என்னோட திமுக மற்ற கட்சி எம்எல்ஏ காங்கிரஸ் எம்பிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னு சொன்னா நானும் வந்து என் ஊர்ல சொந்த ஊர் ராயக்கோட்டை, நான் ஒன்னும் அப்படியே ஆகாசத்துக்கு வந்தவங்க கிடையாது. நானும் நெல் பயிரிட்டேன், கரும்பு ஒண்ணுதான் நான் பயிரிடல, ராகி பயிரிட்டிருக்கேன். ஆக எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அந்த விவசாயத்துல என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மல்பரி செடி வளர்க்கறது, மல்பரி பூச்சி வளர்க்கறது, இதெல்லாம் என் ஜாதிக்காரனா கேள்வி போடுற, நீ எல்லாம் ஒரு செட்டியா இதெல்லாம் பண்ணியோ. இந்த நாட்டுக்கு சோறு போனது இந்த விவசாயத்துறை தாயா. அவன் பணியாளர் கடைக்கே ஒரு சரக்கு வருதுன்னா அங்க விளைஞ்சாதான் இங்க வர, கடையை மூடிட்டு வீட்டுக்கு தான் போகணும். கடங்காயா இருக்கட்டும், புளியா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும். இன்னைக்கு சுகர் மில்லாம் ஓடணும்னா விவசாயி கரும்பு பயிரிட்டு அந்த விவசாயம் அங்க உண்மை கொடுத்தா சக்கரை கிடைக்கணும், கிடைக்காது. ஆக விவசாயத்தை நம்பி விவசாயத்தை வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அதுக்கு முதல்ல இடம் கொடுத்து நம்முடைய மோடி அரசாங்கம் திறமையாக ஒரு நல்ல அமைச்சரை கொடுத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு. அவரு பேர் தான் சிவராஜ் சிங் சவால். அவர் தான் மத்திய வேளாண் துறை விவசாயத்துறை அமைச்சர். நீங்க என்ன கூட்டா வந்துருவாரு, நாளைக்கு கிருஷ்ணகிரி வரணும்னா வருவார். இவர் கூப்பிடும்போது சொன்னார், தலைவர் நீங்க ஒரு மாநாடு போடுங்க, கிருஷ்ணகிரி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஆக தலைமையில மிக சிறப்பாக விரைவில் நாம் ஒரு விவசாயத்திற்கான மாநாட்டை சூரு தளி டெல்லி கோட்டா அங்கிருந்து அஞ்செட்டி எங்க இருந்தாலும் சரி எல்லாம் இந்த பக்கம் ஊத்தங்கரை வெள்ளக்குட்டை வரைக்கும் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் சேர்த்து வச்சு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கிருஷ்ணகிரியில் நடத்த வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இது நடக்கணும்னா தொழிற்சங்கக்காரன் போறான், ஸ்ட்ரைக் பண்றான், அவங்க சாதிச்சுக்கிறான். நீங்க இண்டஸ்ட்ரிக்காரன் போறான், நானே பண்ணி கொடுக்குறேன், நான் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கேன். ஆனா இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை, அது மந்திரிகிட்ட கொடுக்குறோம், அவன் ஒண்ணு செய்யறான் ஒண்ணு செய்யறதில்ல. சில மந்திரி சில கட்சிகள் வந்து லாபத்துக்காகவே செய்வாங்க, சில கட்சி ஊழலுக்காக செய்வாங்க, சில கட்சி தலைவர்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம செய்வாங்க. இன்னைக்கு மோடி சர்க்கார் எப்படி போகுது, இது ப்ரோ ஃபார்மர்ஸ், இது ப்ரோ அக்ரிகல்ச்சர் பாலிசி தான் நம்ம கொண்டு வச்சிருக்கோம். இந்த நாட்டுடைய அடிப்படை தேவைகள் என்ன, விவசாயத்திற்கு தடையற்ற மின்சாரம் கொடுக்கணும், விலையில்லா பொருட்களை விளைபொருளுக்கு தேவையான ரசாயன உரங்களை கொடுக்கணும். அதுக்கு அமெரிக்கால இருந்து அவன் கொடுக்குற பொருளெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. இப்பதான் நான் வெளியில சொல்லிட்டு இருந்த ஒரு தலைவருக்கு பேசினேன், அமெரிக்காவுடன் கையெழுத்து போடுகின்ற போது மத்திய அரசாங்கம் இந்த நாட்டுடைய விவசாயிகளுக்கு எதிராக எந்த காரணத்தை கொண்டும் எந்த உத்தரவையும் பெற மாட்டோம் என்ற உறுதியை மத்திய அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, என் ஊர்ல விதையெல்லாம் எடுத்து போக சொல்லுவான், என்னுடைய பாலிசியை ஃபாலோ பண்ண சொல்லுவான். அது நம்முடைய விவசாயத்துக்கு இந்த நாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஆக எங்களுடைய பிஜேபி கட்சியிலே அந்த ஃப்ரீஸ் லோயருக்கு பல விண்ணப்பம் கொடுத்தாச்சு. நீ யாரா வேணாலும் கையெழுத்து போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இந்த இந்திய விவசாய கலாச்சாரத்திற்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் எந்த முடிவையும் நம்முடைய அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே தீர்மானம் சொல்லியிருக்கு. ஏன் சொல்றோம்னா, வெள்ளக்காரன் அவன் கொண்டு வர அந்த மாற்றங்களை நம்ம எடுத்துக்க முடியாது. உலக நாட்டிலேயே விவசாயத்தை புரட்சி பண்றவன் இஸ்ரேல்காரன். அவன் வந்து நம்ம இந்த நெல்லுல ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தண்ணி பயன்படுத்தணும் அதுல 3 பயன்படுத்துவான். அவன் வந்து நம்ம விளையிற நெல்லை விட 3 மடங்கு விளைவான். அந்த நாட்டுல தண்ணி கிடையாது, அவன் ஏதோ பண்றான். அந்த மாதிரி பல விதமான மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும். ஐயா கொடுத்த ஒரு மெயினான கோரிக்கை என்னன்னு சொன்னா, தக்காளி எல்லாம் ரோட்ல கொட்டிட்டு விவசாய பொருள் விளை பொருளுக்கு மரியாதை கொடுக்கல, கிடைக்கல, எங்களுக்கு அதை பறிக்கிற கூலி கூட கிடைக்காத விவசாயிகள் ரோட்ல சாலையில போட்டு போராட்டம் பண்றாங்க. இதுக்கு 2 காரணம் சொன்னாரு. ஒண்ணு, இதுக்கான விலை குறியீடு மத்திய அரசாங்கம் சரியான முறையில் எம்ஆர்பி கொடுக்கல. 2வது, அவர் வச்சது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் கம்பெனிகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு விவசாயிகளை பழி வாங்கி விலை கொடுக்காம ஏமாத்துறாங்க. யார் அந்த நம்ம மாணவனா இல்ல மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதியா, அதை வந்து நான் ஆராயவே விரும்புறேன். அவங்க என்னமோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், விவசாயக்குரிய விளைபொருளை வாங்கி கொடுக்கணும். விவசாயம் பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த தக்காளிக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், மாங்காய்க்கு என்ன செய்யணும். அப்ப மாம்பழத்தை ரோட்ல கொட்டி நம்ம விவசாயி போராட்டம் பண்ணோம்னா அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு விலையை நம்ம கொடுத்தாகணும். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, கர்நாடகால
ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவும் சித்தராமையும் 4000-6000 ஏக்கருக்கு அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு பொருளுக்கு மரியாதை கிடைக்கும், விவசாயிக்கு பாதிப்பு வராது அப்படின்னு கேட்க சொன்னேன். நான் போய் டெல்லியில எங்க அமைச்சர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கர்நாடகா கொடுக்குறான், ஆந்திரா கொடுக்குறான், தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்க, டிஎம்கே அரசாங்கம் இதை கண்டுக்கவே இல்லை. எங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ வந்து இந்த ஃப்ரூட் ஃபேக்டரி நடத்துறாரு, அவருக்கு இந்த விஷயத்துல ஈடுபாடு இல்லை. விவசாயி செத்தாருன்னா புழைச்சாருன்னா எனக்கு வந்து மாங்காய் கம்மி ரேட்டுக்கு வந்தா நான் ஜூஸ் பண்ணி வித்துட்டு போற முறையில் அவர் இருக்கலாம். அது உண்மையா போயா அதை நான் எடுக்கல விட்டுறேன். ஆனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்துல இருந்து இதுக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வரேன் ஒசூருக்கோ கிருஷ்ணகிரிக்கோ ஈரோடுக்கோ வரேன், அப்போ இதை பத்தி பேசுறேன்னா இவர் வச்சு அந்த கோரிக்கைக்கு பதில் அப்ப சொன்னார். அதே மாதிரி ஓசூருக்கு வந்தார். ஓசூருக்கு வர்றப்ப விவசாயிகள் மாநாடு தம்பிகளுடைய காலேஜில் நடத்தினாங்க. அந்த ஈசா மையத்துல இருந்து காவேரியில் நடத்தினாங்க. அதுல வந்து அமைச்சர்கிட்ட முதலே சொல்லிட்டேன், நாளைக்கு எங்க விவசாயிகள் 100 பேர் தனியா உட்காருவாங்க, நீங்க மீட்டிங் முடிச்சோன்னா வாங்க எங்க விவசாய சங்க தலைவர் முன்னாடி நீங்க உட்காருங்க, அவர் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ நான் பேசிட்டு உடனே நான் ஆங்கிலத்தில் பேசிட்டேன். அவர் இவர்கிட்ட மைக் கொடுத்தேன், இவர் கேட்டாரு இந்த மாதிரி கொடுக்கணும், இது போக நம்ம கோரிக்கைகளா கொடுத்தாரு. மந்திரி உடனடியா பதில் என்ன சொன்னார்னா, அந்த 6000 ரூபாய் கர்நாடகால ஆந்திரால கொடுக்கறத நாங்களும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம். ஆனால் நாங்க பாதி, திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் பாதி கொடுக்கணும், இதுதான் முறை. ஆக 3000 ரூபாய் நாங்க, 3000 ரூபாய் அவங்க கொடுக்கணும். மாநில அரசாங்கம் நான் பேசுறேன், பேசி விரைவில் முடிவெடுத்து அந்த பணத்தை உரியவனுக்கு சேர்ப்பாக நடவடிக்கை எடுக்கணும் உறுதி சொன்னார். இதற்காக மத்திய அமைச்சருக்கு நாமெல்லாம் அன்னைக்கு நன்றி சொல்லிட்டோம். தலைவர் வைத்த இந்த கோரிக்கை அன்றைக்கு வெற்றி பெற்று அது போலவே நிறைய கோரிக்கை வச்சார். எந்தெந்த விலை பொருளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஓசூர்ல இருக்கிற விஞ்ஞானிகளா வச்சுட்டு அங்கிருந்து வேப்பனப்பள்ளி 9 கிலோமீட்டர் தான் ஷார்ட் ரூட்ல, அப்போ அந்த கிருஷ்ணா தண்ணி ஏப்பா ஒசூருக்கு கொண்டாட கூடாதுன்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ நதிகள் இணைப்பு என்பது ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. மாநில அரசாங்கம் அதில் எழுதி வேகமாக செய்யணும். காவேரி தண்ணி எங்க வரணும், எதுக்கு வரணும், விவசாயத்துக்கு எப்படி வரணும், குடிக்கிறதுக்கு என்ன வரணும், கர்நாடகால இருந்து அவன் கொடுக்குற கழிவு நீரை ஏன் வந்து தடுக்கணும், இப்படி பல்வேறு விவாதங்கள் அன்னைக்கு வச்சு எங்களுடைய கோரிக்கை கடப்பாறை ஆத்துல வந்து தடுப்பணை கட்டணும்னாரு. அது முடிஞ்சிச்சு. விவசாய பொருளுக்கு இங்க இருக்க ஒசூர் தனிக்காரங்களா மத்திய அரசாங்கம் ஒரு எஸ்டிஆர்ஆர் ரிங் ரோடுன்னு போட்டாங்க ஒசூர் பெங்களூர் சுத்தி. அந்த ரோட்டுக்கு அன்னைக்கு எடப்பாடி தான் முதலமைச்சர் இருந்தாரு, தம்பி தான் இருந்தாரு, ஓகே பண்ணிட்டாங்க. அந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அந்த ரோடு போடும்போது 2 பக்கம் இருக்கக்கூடிய 25 கிராமத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 சின்ன வண்டியில நம்முடைய விளைபொருள், காய்கறிகள், கடைகள்லாம் அந்த பகுதியில இருந்து பெங்களூர் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுக்கு போகுது. இவங்க இந்த எஸ்டிஆர் ரோட போட்டு சர்வீஸ் ரோட போடலன்னா அங்க இருக்கிற விவசாயம் இங்க வர முடியாது, இந்த ஊர்ல இருக்கும் அந்த ஊருக்கு போக முடியாது, ஆடு மாடு கூட எடுத்துட்டு போக முடியாது, பண்ணையம் பண்ணக்கூடிய பொருள் எடுத்துட்டு போக முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்தது. 2 வருஷம் இவங்க போராடி பார்த்தாங்க. போய் பார்த்தாங்க, தம்பிகிட்ட சொன்னாங்க, வைப்பிரகாஷ் சொன்னாங்க, எல்லாரும் அதுல போயிருக்காங்க. எனக்கு தெரியல. கடைசியா என்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்ன வந்தாங்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு சர்வீஸ் ரோடு வேணும், சர்வீஸ் ரோடு மட்டும் போதாது, அப்பர் பாஸ் அண்டர் பாஸ்லாம் நீங்க போட்டு பாலம் விவசாயி போயிட்டு வரணும், அப்பதான் எங்களால் வாழ முடியும். எல்லா விவசாயிகளும் வச்சுட்டு எங்களுடைய அமைச்சர் நிதின் கான்ட்ராக்ட் போன் பண்ணாங்க, சார் என் ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல போடுற ரோடுனால இவங்க விவசாயம் பாதிக்கப்படுது, இதனால பாதிக்கப்படுறது நம்முடைய கட்சிக்கு ஓட்டு போயிடும், மரியாதையும் போயிடும், இப்ப என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ற சொல்லுங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, விவசாய சங்கத்துல 6 பேர் மட்டும் கூட்டுவாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, இன்னைக்கு 12 மணிக்கு பேசினா நாளைக்கு 1 மணிக்கு என் வீட்டுல இருக்கேன் டெல்லி. 6 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 6 பேரும் அடுத்த நாள் வந்துடுறாங்க டெல்லிக்கு. நானே அவங்களை எப்படி கூப்பிட்டு வரணும், எங்க கூப்பிட்டு வரணும், விவசாயிகள் அவங்க பச்சை துண்டோட தான் வருவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி எவனாவது இங்க பச்சை துண்டோட யாரு வந்தாலும் நீ எங்காலும் உள்ள விடணும், அவன் வேட்டி சட்டையில தான் வருவான்.
ஆனா வேட்டி சட்டை பச்சை துண்டோட வந்து அவன் தமிழ்நாட்டு விவசாயியா ஏன் ஊருக்காரன் கூட ஒடியா 6 பேர்ல ஒருத்தர் பேண்ட் போட்டு வந்திருக்கான் பாக்கி வேட்டி சட்டையோட தான் வந்தேன். நான் அப்புறம் உள்ள இருந்து ஒப்பார வச்சேன். மந்திரி வந்தாரு, என்னப்பா பிரச்சனைன்னாரு. அண்ணா இவங்க தான் இந்த மாதிரி நான் ஒசூர் தங்கில 25 பஞ்சாயத்துல எனக்கு விவசாயம் பாதிக்கப்படுறான், நம்ம மார்க்கெட்டில் விலை கொண்டு எடுத்துட்டு போக முடியாது, என்ன பண்ணுவான், இதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து எஸ்டி ரோடு பார்க்கணும், சர்வீஸ் ரோடு போடணும், 128 பாலம் மேலே வேணும், 50 பாலம் கீழே வேணும், இதெல்லாம் பண்ணணும் விவசாயம் கோரிக்கை. நான் அவங்கள அப்படி பேச சொன்னேன். அதுக்கு அவங்க தமிழ்ல பேசினா அவருக்கு ஹிந்திலேயே டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஆள் அவரே வச்சுட்டாங்க. 5 நிமிஷம் தான் பேசும். அந்த 5 நிமிஷத்துல என்ன பண்ணாரு, சாப்பாடு கொண்டு வைங்க அவங்களாம் சாப்பிட்டுன்னு சொல்லி உள்ள வந்து காஷ்மீர் முதலமைச்சர் வந்தாரு. நான் அவங்களோட பேசிட்டு வந்தேன் நரசிம்மன், நீங்க உட்கார்ந்துருங்க. வந்தாரு. நாங்க அந்த 10 நிமிஷத்துல நாங்க சாப்பிடணும், அவர் சாப்பிடுறாரு. 10 நிமிஷத்துல பார்த்தா எல்லாம் ஃபைல் தூக்கின்னு நேஷனல் அதிகாரி அந்த சேர்மன் எல்லாம் வந்துட்டான். ஒரு 2 பேர் ஃபைலோட நிக்கிறான், டையோட நிக்கிறான். என்னடா இதுன்னு பார்த்தா இவர் வர சொன்ன உடனே அந்த நிமிஷத்துல அந்த அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. 44 ஓசூர் பகுதியில் தனி சட்டமன்ற ஓசூர் சட்டமன்ற விவசாயிகளுடைய கோரிக்கை சர்வீஸ் சாலை உடனடியாக செஞ்சு கொடுக்கணும், எல்லா பாலமும் நீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகிட்ட பொருத்த போய் காங்கிரஸ் சொன்னான். சார் இந்தியாவில் 44 கிலோமீட்டருக்கு ஒரே தடவை எங்கேயும் போடல சார், தட் நாட் டூயிங் நரசிம்மன் எஸ்டாப் யூ டு டு பண்ணி போச்சு. சாங்ஸ் ஆன அன்னைக்கு அடுத்த நாள் கிளியர் ஆயிடுச்சு. விவசாயிகள்லாம் சந்தோஷமா வந்தாங்க. நான் சொன்னேன் எப்பவுமே சாம்பார் சாதமா சாப்பிடுங்க, கொஞ்சம் வாங்க, குஜராத்காரன் என்ன சாப்பிட்றான், மோடி அரசாங்கம் என்ன சாப்பாடு போடுறான், குஜராத் அங்கே வாங்க சொல்லி குஜராத் போன கூட்டு போய் சாப்பாடு போட்டு அவங்கள வந்து வேற இடத்துக்கு போறாங்க. இங்க ஊருக்கு வந்தாங்க, ஆள் வந்தது. இன்னைக்கு அந்த விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. ஆனால் அங்க ஒரு பிரச்சனை நின்றது. அவங்க அங்கேயே ஆரம்பிச்சாங்க, சார் இந்த ரோடுக்கு எடுக்கிற நிலத்துக்கு கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிக்கு பாகலூர் பக்கத்துல பாகலூர் 3 கோடி கொடுக்குறான், தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிக்கு 3 லட்சம் கொடுக்குறான். சார் எப்படி நியாயமா? அதுக்கு மந்திரி என்ன சொன்னாருன்னா, அது 3 கோடியா 1.5 கோடியா 1 கோடியா உங்க தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கோடி கொடுக்க சொல்லுதோ நாங்க உடனே கொடுத்துறோம். பணம் கொடுக்கறது எங்க வேலை. அது எவ்வளவு வேலை பிக்ஸ் பண்ண வேண்டியது மாநில அரசாங்கம். ஏன்னா அது அவங்க தான் வருது. ஸோ கலெக்டரும் முதலமைச்சரும் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து அதுக்கு முடிவு பண்ணணும். இது நியாயமா அநியாயம் இல்லையா? அவன் கர்நாடகாவில் 3 கோடி வாங்கினா ரோடு கொடுத்து போட்டு, நம்ம ரோடு கொடுத்து போட்டு 3 லட்சம் 10 லட்சம் வாங்கி அவன் அந்த உட்காந்து இந்த பிரச்சனையை கிளப்பணும்னு அவர் இந்த பதில் சொல்லிட்டாரு. நீங்க போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க, அடுத்த செகண்ட் எத்தனை கோடி இருந்தா நான் கொடுத்துருவேன். ஆனால் விவசாயிகளுக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அந்த எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் கூட்டு போறேன்னு இதுவரை கூட்டு போல. நான் ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டேன், ஒன்று திமுக எம்எல்ஏ பிரகாஷ் விவசாயிகள் பிரச்சனையாச்சு ஸ்டாலின் கூட்டு போறாரு கேளுங்க, அவனால முடியலன்னா ஓப்பனா சொல்லுங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்லி. நமக்கு என்ன முதலமைச்சர் போறோம்னா ஸ்டாலின் ஃபாரின்ல இருந்து வந்தாருங்க, தெரிஞ்சவர் தானே, என் ஊர் விவசாயிகள் இந்த பிரச்சனை செஞ்சு கொடு நான் வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப உடனே என்ன பண்ணாரு, சக்கரபாணி திமுக எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ஐயோ இது அவங்க பிரச்சனை பேர் வாங்கிட கூட நம்மளே பண்ணலாம்னு சொல்லி குத்திட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டியது அரசியல் கட்சி விவகாரம் அல்ல இது. இது விவசாயி வயிற்றுல அடிக்க கூடாது. இப்ப ஒண்ணு வந்தது, அதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்கு 2400 ஏக்கர் சாலை முடிவு பண்ணாரு. பாகலூர் பேருக்கு எடுத்த எல்லாம் விவசாயிக்கு நோட்டீஸ் கொடுத்து தயாராயிட்டாங்க. எல்லா விவசாயிகளும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நான் போய் கலந்துட்டு என்ன சொன்னேன்னா, ஒண்ணு அந்த திமுக 2-3 எம்எல்ஏ ஒரு எம்பி தான் வந்து உட்கார சொல்லு, நான் உடனே வரேன், இந்த தவறுக்கு யார் காரணம் விவாதிப்போம், மக்கள் மத்தியில் விவாதிக்கலாம், விவசாயிகள் மத்தியில் விவாதிக்கலாம். முடிவு எடுத்துட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே ரோடு கொடுத்த விவசாயிக்கு ஒண்ணு சரியான முறையில திமுக அரசாங்கம் காப்பு நஷ்டஈடு கொடுக்கல. பார்க்கலாம் விமான நிலையம் வேணும்னு நீ 2300 ஏக்கர் விவசாய வயிற்றுல அடிச்சு எவ்வளவு அந்த 10 லட்சம் 15 லட்சம் இடம் கொடுக்கறது தேவையில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை ஓட்டினாலே நமக்கு போதும். 2400 ஏக்கர் புதுசா எடுத்து இந்த மாநில அரசாங்கம் விவசாய வயிற்றுல அடிச்சு அவனுக்கு வாழ்க்கை பூரா கெடுத்து ஒரு 10 லட்சம் கொடுத்தா போதுமா? தேவையில்லை. அப்படி எடுக்கிறதா இருந்தா வேற முடிவே இல்லைன்னு சொன்னா, நான் சொன்ன சூழ்நிலை இன்னைக்கு தொழிற்சாலைக்கு விவசாய நிலம் எவ்வளவு
அவன் எடுக்கிற இடத்துக்கு என்ன சார் வைக்கிறான் தெரியுமா? சூளகிரியில் என்ன வேலை தெரியுமா? சிப்காட்ல 2 கோடி ரூபாய். இப்ப நான் என்ன சொன்ன விவசாயிகளுக்கு, ஒண்ணு நம்ம போராடுவோம், இல்லைன்னா அந்த சிப்காட்ல கொடுக்கக்கூடிய 2 கோடியை கொடுக்க சொல்ல அவன். ஒரே 2 கோடி கொடுக்க சொல்லு மாட்டான், பயந்துட்டான். விமான நிலையம் எவ்வளவு விட்டு ஓடிட்டான். இப்ப விவசாயி ஜெயிச்சானா இல்ல வேற யாராவது ஜெயிச்சான்? விவசாயி தான் ஜெயிச்சான். செய்யுங்க, எங்க விவசாயிகளை பாதுகாப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. விவசாய பொருளை மாடலை செய்து ஊக்குவிப்படுத்தி அதிக பொருட்களை அதிகமாக விளைச்சலை உண்டாக்கி நல்ல பொருளுக்கு நல்ல விலையை கொடுத்து அதை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே நாங்கள் உங்களோடு துணையாக இருப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியில் வைக்கின்றேன். விவசாயம் ஒரு தொழில். அந்த தொழிலை சார்ந்தவர்கள் விவசாயிகள். அவருடைய பிள்ளைங்க எம்ஏ படிச்சிருக்கான், எம்எஸ்சி படிச்சிருக்கான், பிஏ படிச்சிருக்கான், பிஎட் படிச்சிருக்கான். அவெல்லாம் புதுசா விவசாய தொழிலை ஆரம்பிக்கணும். இங்க உருவாக்கக்கூடிய பொருட்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு சேர வேண்டும். இதைத்தான் ஐயா மோடி அவர்கள் சொல்கிறார். நம்மளும் வருஷம் பண்ணி என்ன பண்ணி சொல்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வச்சு தடவை பட்ஜெட் வருஷம் விவசாய பட்ஜெட் போடுறோம். அந்த பட்ஜெட் திமுக போதே தவிர எல்லா விவசாயிக்கும் வரது. போய் கேளுங்க, டிராக்டர்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? டிஎம்கே யார் சொல்றாங்க அவனுக்கு கொடுத்துறான். அது தப்பு. நேற்று உங்க மதிய கண்டு நான் 20 நிமிஷம் பக்கம் பேசி அவளே கூப்பிட்டாங்க. அண்ணா சொல்லுங்க தம்பி, இது என்ன 8,97,000 கொடுத்துருக்கீங்க, கொடுத்த மாதிரி சொல்றீங்க. தலைவர் அதிகாரி பேசினா அவர் போன எம்எல்ஏ பேசினார். நான் என்ன சொன்னேன், 4000 மனுதான் தான் வச்சு எங்களுக்கு 22,000 ஹெக்டேருக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், தம்பி எது பண்ணாலும் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுங்க. ஒரு பகுதிக்கு ஒரு குரூப்புக்கு பண்ணி இன்னொரு குரூப் பண்ணீங்கன்னா சரி வராது. அதனால இதை மறுபரிசீலனை பண்ணுங்க. 8,97 லட்சத்தை நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் நிறைய பேருக்கு எல்லாத்தையும் கொடுங்க. உங்களுக்கு பணம் பத்தலையா ஏன் கூட வாங்க, எங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்றேன், இங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுங்க, நான் சொல்றேன் வாங்கி தரேன், என் கூட வாங்க, என் கூட வாங்க. விமான நிலைய பிரச்சனையா டெல்லிக்கு போலாமா வரமாட்டான். ஜோலார்பேட்டை ஒசூர் ரயில்வே பிரச்சனையா என் கூட வாயா வரமாட்டான். சரி, மெட்ரோ ரயில் விடுறாங்க ஓசூருக்கு பெங்களூருக்கும், இந்தியாவில ஃபர்ஸ்ட், அதுவும் செத்து போச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏயா இதுதான் என் கூட வரமாட்டேன்றீங்க, உங்க விவசாய பிரச்சனைக்கு நீ கூப்பிடுங்க, நான் வர சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பதிலே வரமாட்டேன். அது என்ன பயப்படுறாங்கன்னு தெரியல. நான் சீஃப் மினிஸ்டர் எனக்கு புதுசு இல்லை, நான் வரேன்னா அப்படியே பயந்துடுறாங்க. ஏன்னா நான் உங்களுடைய கோரிக்கை அவருக்கு தெளிவா சொல்லுவேன். ஸ்டாலினா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் பார்த்தது தானே. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நான் எம்பியா இருந்த இந்த தொகுதியில பல்வேறு பிரச்சனைகளுக்காக அந்த அஞ்சட்டி பகுதியில் எல்லா போராட்டமும் பண்ணோம். ரேஷன் கடைக்கு போராட்டம் பண்ணோம், ரேஷன் கார்டுக்கு போராட்டம் பண்ணோம், லோ வோல்டேஜ் மின்சாரத்துக்கு போராட்டம் பண்ணோம். விவசாயிகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோ அந்த காலத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும். விவசாயம் என்பவன் போராட்டத்திற்கு பிறந்தவனாக நாம் நினைக்க கூடாது. அவன் மற்றவனுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக பிறந்தவன் இந்த நாட்டில் என்ற கொள்கையை நாம் மத்தியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் இந்த குரூப் வேண்டாம், யாரு குரூப் தனியா போயிருக்காரோ அங்க யாரும் ஆதரவு கொடுக்காம நம்முடைய ஒரே தலைவர், நல்ல தலைவர் நம்முடைய ராமகவுண்டர் அவர்கள், அவர் உங்களுக்கு வேண்டிய எங்களால் முடிந்த எல்லா பணிகளையும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக செய்து கொடுப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே வைத்து இந்த வாய்ப்புக்கு உண்மை அடைந்து உங்கள் மத்தியிலே பேச வைத்த தலைவர்களுக்கும் உடனே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி நாம் இறுதியிலே விவசாயி வெல்வான் என்பதை மீண்டும் இங்கே உறுதிப்படுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா நாராயணசாமியின் 101வது பிறந்த நாள் விழா மற்றும் கிளைச்சங்க துவக்க விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஜித் கொல்லையிலே இன்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த கூட்டத்தின் முடிவிலே நடக்கப்பட்ட ஆலோசனை கூட்டத்திலே எடுத்த முடிவின்படி இந்த மஜித் கொல்லி பகுதிகள் இப்போது மத்தூர் காவல் நிலைய எல்லைக்குள் வருகிறது. இங்கே 20 கிலோமீட்டர் போக்குவரத்துக்கு சிரமப்படுகிறார்கள். இதை பர்கூர் காவல் நிலையத்தோடு இணைத்து விட்டால் இங்கே இருப்பவர்களுக்கு வசதியாக இருக்கும், போக்குவரத்துக்கு சௌகரியமாக இருக்கும். காரணம், வட்டாட்சியர் அலுவலகம் பர்கூர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பர்கூர், அத்தனை அலுவலக தொடர்புகளும் பர்கூருக்கு இவர்கள் இருக்கின்ற நேரத்திலே காவல் நிலையத்திற்கு மட்டுமே
மத்தூர் போவது சிரமமாக இருக்கிறது. அரசு உடனடியாக இதை ஆய்வு செய்து பர்கூர் காவல் நிலையத்தோடு இணைக்க வேண்டும். அதே நேரத்திலே மான்கள், மயில்கள், குரங்குகளுக்கு பயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு உண்டான இழப்பை வனத்துறையிலே வழங்கப்படுவதில்லை. ஆகவே அதை வழங்க வேண்டும். அதே நேரத்திலே கேரளா அரசோடு தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசோடு இணைந்து உயர்மட்ட குழு வனத்துறையின் சார்பிலே எடுக்கப்பட்ட முடிவின்படி பயிர் சேதங்களுக்கு அந்தந்த தேசிய கூட்டுறவு வங்கிகள் டெக்னிக்கல் கமிட்டியிலே ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் படி எப்படி கடன் அளவை நிர்ணயிக்கின்றார்களோ அதேபோல் பயிர் இழப்புக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பல போராட்டங்கள் செய்தோம். அரசுக்கு முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதை அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அதேபோல் பாம்பு கடித்து இறந்தால் அனைத்து மாநிலங்களும் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறார்கள். ஆனால் தமிழக அரசு பாம்பு கடித்து இறந்தால் பாம்பை ஏன் அடிச்சேன்னு கேட்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த விவசாயிகள் நிலைமை பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. நாய்களை எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று அந்தந்த கிராமத்திலே கோரிக்கை வருகிறது. ஆனால் அரசாங்கம் கிராமங்களில் இருக்கின்ற நாய்களை பிடிப்பதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகள் சந்தித்திருக்கிறோம். படேதலா ஏரி காட்டாகர வரை செல்கின்ற கால்வாயை கோரிக்கை வைத்து அதை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். பல விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவில்லை. அதுவும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். ஆனால் கொஞ்சம் வேலை செஞ்சுவிட்டு அதிகமாக வேலை செய்யாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அதையும் உடனடியாக வேலை செய்து விவசாயிகளுக்கு பயனளிக்கின்ற வகையிலே கொடுக்க வேண்டும். அரசு 2023-24 மிகப்பெரிய வறட்சி வந்தது. அந்த வறட்சியிலே லட்சக்கணக்கான மாமரங்கள் இறந்து போனது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்திய போராட்டத்தின் அடிப்படையிலே ஒரு கமிட்டியை அமைத்து ஆய்வு செய்து 85% இழப்பு ஏற்பட்டது என்று அன்றைய ஆய்வறிக்கையின்படி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது மாநில அரசு. அதற்குண்டான பணத்தை வந்ததை இதுவரைக்கும் நிறுத்தி வைத்திருந்து தற்போது 4000 பேர் மனு மட்டுமே வந்திருக்கிறது என்று வழங்கியிருக்கிறார்கள். வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். ஆனால் 2 ஆண்டுகள் பணத்தை வைத்துக்கொண்டு இப்போது தேர்தல் வருகின்ற நேரத்திலே வெளியிட்டிருப்பது அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் குளறுபடியும் நடந்திருக்கிறது. பல விவசாயிகளுடைய மனுக்கள் எடுக்கப்பட்டு அது வெவ்வேறு பயிர்களிலே சேர்த்தப்பட்டுள்ளது. இது அந்த விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பேப்பர் கொடுத்தும் ஆவணங்கள் கொடுத்தும் அவர்களுக்கு பணம் வரவில்லை என்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே அரசு வருங்காலத்தில் இப்படி நடக்காமல் இப்போது அதை ஆய்வு செய்து அதை மறுபடியும் அந்தந்த உரிய விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்க செய்ய வேண்டும். சென்ற ஆண்டு விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை கணக்கிடும்போது ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் தான் விலை வந்தது. ஆனால் அதை அப்புறப்படுத்துவதற்கு 4000லேருந்து 5000 ரூபாய் செலவாச்சு. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கையிலேருந்து போட்டு மாங்காயை தோட்டத்திலேருந்து வெளியெடுத்து கொட்டணும். அரசு பண்டை மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலே 12,000லேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உற்பத்தி மானியம் கொடுத்தார்கள். அந்த உற்பத்தி மானியத்தை தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அநேகமாக மத்திய அரசு இதற்குண்டான பணத்தை கொடுத்திருப்பார்கள். அதை விவசாயிகளுக்கு மாநில அரசு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.